வணக்கம் நண்பர்களே. நேற்று நான் பள்ளியில் சேர்ந்த கதை பார்த்தோம். இன்னைக்கு நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட கதையை பார்க்கலாம். நான் பள்ளியில் சேர்ந்த கதையை முதல் பதிவில் பார்த்தோம். இப்போது நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட கதையை சொல்கிறேன். இது எல்லார் வாழ்விலும் நிகழக்கூடியதுதான். இது என்ன பெரிய விஷயம் சொல்ல வந்துட்டா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இதை இன்று நினைத்தாலும் எனக்கு மிகவும் சிரிப்பு வருகிறது. ஒரே வேடிக்கையாக இருக்கிறது. இதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பொழுது எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். அப்போது எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஜெயந்தி, கமலா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தாங்க. நினைவு இருக்குது. என்னுடைய அண்ணனும் நானும் சரியான வாலு கொடுக்குகள். அதனால் 2 பேரும் போயிட்டு சைக்கிள் கற்றுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் சைக்கிள் கடை இருக்குது. அதில் ஒரு மணி நேரத்துக்கு 10 பைசா அல்லது 20 பைசா, அப்போல்லாம் அவ்வளோதான் வாடகை, அப்படி வாங்குவாங்க. சரின்னு 2 குட்டி சைக்கிள் எடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காலை வச்சு ஓட்டின்ட்டு வந்தோம். 2 சக்கர சைக்கிள் தான், 3 சக்கரம் இல்லை, 2 சக்கர சைக்கிள் தான். அதை ஓட்டின்ட்டு வந்தோம். அதை தத்தக்கான்னு ஓட்ட தெரியாது, பேலன்ஸும் கிடையாது. சும்மா அப்படியே காலை எப்படி வச்சுட்டு நாங்கள் ஓட்டி பழகின்னு இருந்தோம். எங்கள் அண்ணனுக்கு அது டக்குன்னு வந்துடுத்து. அவனுக்கு சைக்கிள் ஓட்டுறது பேலன்ஸு கிளிக் ஆகிடுது. அவனுக்கு ஓட்ட கற்றுண்டான். என்னோட கொஞ்சம் உயரமாக வேறு இருப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் ஓட்டுறேன் பேருவேன்னு சொல்லிட்டு ஜெயந்தி சைக்கிள் முன்னாடி போயிருந்தது. ஜெயந்தி சைக்கிள் கிட்டே போயிட்டு அதை இடிச்சுவிட்டு பக்கத்தில் ஒரு சாக்கடை குழி இருந்தது. அதில் சைக்கிளை போட்டுன்னு அப்படியே விழுந்துட்டேன் நான் சாக்கடைக்குள்ளே. அவ்வளோதான். உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாம் இந்த குட்டி பசங்க எல்லாம் சுற்றி வரலாம் முழிச்சுட்டு நின்னேன். அப்புறம் எல்லோரும் கையை தூக்கி விட்டு எழுப்பி விட்டா. எனக்கு பேசவே முடியல. வாயில் உதட்டில் எங்கேயோ தாடையில் எல்லாம் செம்ம அடி, நல்ல அடி. கை கால் முட்டியெல்லாம் சிராச்சு ரத்தம் வந்துட்டு சைக்கிள் எடுத்து நிறுத்தியா. சைக்கிள் வேறு எங்கேயோ வளைஞ்சு கிடந்தது. அதை கொண்டு போய் அவர் சைக்கிள்காரன்ட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு பயம். ஏன்னா அவர் இது எதாவது டேமேஜ் ஆகிருக்கு, இதுக்கு ஏதாவது பணம் கொடுன்னு கேட்டானா, வீட்டில் சொன்னான்னா நிச்சயமாக அப்பாட்டேருந்து தான் கிடைக்கும். இந்த மாதிரி சரின்னு என்னடா பண்ணுதுன்னு பயந்துட்டு எங்கள் அண்ணா கொண்டு போய் சைக்கிளை மெதுவாக நைஸாக விட்டுட்டு அந்த ஆள்கிட்டையும் ஏதோ சொல்லிவிட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணுங்கள்லாம் ஜெயந்தி, கமலாலாம் என்னை பிடிச்சி தூக்கி கையை பிடிச்சி மெதுவாக நடத்தி, வீட்டிலேருந்து அடுத்த தெருவாக இருக்கும், பக்கத்தில் தான் வீடு, மெதுவாக நடத்தி கூட்டின்னு போய் வீட்டில் கொண்டு போய் அங்கே கூடத்தில் உட்காத்தி வச்சு படுக்க வச்சா. எங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னடி பண்ண இன்றைக்கி, என்ன புது விஷமம் பண்ணாது வம்பு இழுத்துன்னு வர வேண்டியது வால் பசங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே பார்த்தானே. என்னை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரே கவலையாயிடுது. ஐயையோ, கையில் காலெல்லாம் நல்லா அடிபட்டிருக்கு, எல்லாம் ரத்த காயம். கையில், கை முட்டியில், கால் முட்டிலெலாம் சிராய்ப்புகள், ரத்த காயம். வாயில் ரத்தம் வருது, வாயில் உதடு பக்கத்தில் ரத்தம் வருது. பேச முடியல. அப்படின்னு சொல்கிறேன், பேச முடியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உடனே, அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. வீட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா நம்ம கூப்பிட்றதுக்கு வசதி கிடையாது, லேண்ட்லைனும் கிடையாது. என்ன பண்ணணும் அப்போ? அம்மா எப்படி என்னை தூக்கின்னு ஹாஸ்பிட்டல் போவாங்க? பார்த்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஏதோ கை வைத்தியமாக முதல்ல வீட்டில் இருக்கிற இந்த போரிக் பவுடர் அது இதெல்லாம் போட்டு கால் கையெல்லாம் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு அந்த அதில் போட்டு விட்டா மருந்தெல்லாம் போட்டுட்டு. வாய் மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாய் திறக்க முடியல, கண்ணம் தாடையெல்லாம் பயங்கரமாக வீங்கி இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரில. சரி அப்படியே படுத்துட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் நாழி இருக்க அப்புறம் எங்கள் அப்பா அலுவலகத்துலேருந்து வந்துட்டார். வந்ததும் வராதுமா அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்ல போக அவருக்கு கோபத்தை விட கவலை தான் அதிகமாக இருந்தது. ஐயோ, அது என்ன ஆச்சு இந்த குழந்தைக்கு, நம்ம தூக்கினோம். உடனே தூக்கிண்டு அந்த ஊர்லெலாம் போகிறதுக்கு போக்குவரத்துக்கு ஜட்கா வண்டி, குதிரை வண்டியில் என்னை ஏற்றிண்டு கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் கிளினிக்கில் என்னை மேலே படுக்க வச்சுட்டு வாயை திறந்து பார்த்தா வாய்கிட்ட ஃபுல்லாக அந்த ரத்த காயமாக தான் இருந்தது. நல்ல வேளை எதுவும் கிழியலை, தையல் போட்டாளாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னமோ பண்ணார், ஒரே வலி. அதுக்கப்புறம்
அழக்கூட முடியல. ஏன்னா வாயில் வந்து பூரா மண்ணுங்கன்னும் அடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் மண்ணெல்லாம் வாயில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பார் போல இருக்கு. ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். போட்டுட்டு வாய்கிட்டெல்லாம் வந்து பிளாஸ்திரி எல்லாம் போட்டு விட்டு கை காலெலாம் வந்து மருந்துகள் போட்டு விட்டு சரியாக போச்சுமா, நீ வீட்டுக்கு போ, 1-2 நாளில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். ஐயையோ, நம்ம பேசவே முடியாது போல இருக்கு. இனிமேல் நமக்கு பேச்சு தானே முக்கியம், பேசவே முடியாது போல இருக்கு, வாய் என்னமோ ஆயிடுத்து அப்படின்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சின்ன குழந்தை தானே, 6-7 வயசு, பயம். உடனே வந்து இவர் இது மாதிரி பண்ண உடனே பேசு அப்படின்னார். உடனே அப்பா நீ தான் கூட்டின்னு வந்தியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பேச வந்துடுத்து. எனக்கு பேச வந்துடுத்து, நல்லா பேச வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஏறி அப்பாவின் மடியில் உட்காந்துட்டு குதிரை வண்டியில் வரும்போது, திரும்பி வரும்போது தெருமுக்குலேயே என் குரல் கேட்டுதான். அம்மா சொல்லுவா இன்னைக்கு கூட, தெருமுக்குலேயே உன் குரல் கேட்டுது, அப்பயே நாங்கள் தெரிஞ்சுட்டோம் உனக்கு எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு, உனக்கு வாயை திறக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் திருப்பி இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணாத, சைக்கிளும் ஓட்ட வேண்டாம், ஒன்றும் ஓட்ட வேண்டாம், நீ ஏதோ குழந்தைகளோட இந்த பாண்டி தாயம் இந்த மாதிரி விளையாடின்ற பொண்ணு குழந்தைகளோட, ஆம்பளைகள் விளையாடுற விளையாட்டுலாம் உனக்கு என்னத்துக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஏதாவது கையை காலை உடச்சின்னு வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு அம்மா வந்து கொஞ்சம் கோபமாகவே சொல்லிட்டா. உடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் விட்டோமா என்ன, இல்லை இல்லை, அதுக்கப்புறமும் இதே மாதிரி நிறைய விஷமம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த விஷமத்தோடு நிறுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.